எவ்வளவோ இடங்கள் இருந்தும் ஏன் போகர் சித்தர் பழனிமலை மீது நவபாசான முருகன் சிலையை பிரதிஷ்டை செய்தார்னு தெரியுமா? நவக்கோள்களில் ஒன்றான செவ்வாயோட அதிபதி முருகன். செவ்வாயோட கதிர்வீச்சு அதிகமாக விழும் இடம்தான் பழனி. அதன்படி பார்த்தால் நவக்கோள்களில் ஒன்றான செவ்வாய் என்னும் சிவந்த கோளின் நேரான வீச்சு பழனிமலை மீது பட்டு தெரிப்பதாகவும், அந்த கோளின் தலைவனான முருகன் அந்த மலை மேல் நின்ற நிலையில் அதன் வீச்சை அவன் தன்னுள் வாங்கி பின் ஆகம விதிப்படியாலான பூஜைகளால் அருள் அலைகளாக ஆக்கி அதை பக்தர்களுக்கு அன்றாடம் வழங்கி கொண்டிருக்கிறார். செவ்வாயின் வீச்சை ஒரு கற்சிலை உள்வாங்குவதை விட பாஷாணம் உள்வாங்கி வெளியிடுவதில் பற்பல ரசாயன மாற்றங்கள் ஏற்படுகிறது. இதனாலேயே போகர் பிரானும் நவ பாஷாணத்தால் இந்த சிலையை உருவாக்கினார். இந்த பாஷாணங்கள் ஒவ்வொன்றுமே ஒரு கோளை பிரதிபலிக்கும். 9 கோள்களே 9 பாஷாணங்கள். மனித வாழ்வும் 9 கோள்களாலேயே வழிநடத்த